ஜீவன் வார்த்தை ஜீவன், உம்முடைய வார்த்தை வெளிச்சம். ஆகையினாலே ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள் ஜீவன் அடைந்தது போல பிதாவே, எங்களுடைய உள்ளான மனிதன் உம்முடைய வார்த்தை நிமித்தம் ஜீவன் அடைய வேண்டும். அது மட்டுமல்ல பிதாவே, இருளில் உள்ளவர்களுக்கு வெளிச்சம் வந்தது போல சுவாமி, உம்முடைய வெளிச்சமான உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரை எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது சுவாமி. வழிகாட்டுகிற தீபமாக இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தை ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தெய்வமே. ஆமென். Please be seated. Amen. Right. நான் இந்தோனேஷியாவுக்கு போகும்போது முதல் சபை ஒரு லூதரன் சபை. லூதரன் அது ஒரு பயங்கர பாரம்பரியம் சபையா இருக்குது. இந்த முந்தி காலத்துல நடத்தும் பார்த்தீங்களா, எந்திரிச்சு போவோம், உட்கார்ந்து போவோம், அந்த மாதிரி ஒரு சபை. ஆனா ரொம்ப பெரிய சபை. ஒரு 600 attending each service, ஒவ்வொரு ஆராதனையும். சோ ஒரு ஆராதனை, ஆராதனை நான் பிரசங்கம் பண்ண வந்தது, ஏறக்குறைய 600 பேர் இருந்தாங்க. ஃபுல்லா சர்ச் ஃபுல்லா ஆயிடுச்சு. ஆனா எனக்கு நேரம் ஒரு 30 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. நான் ஆங்கிலத்துல பேசணும். ஒருத்தர் இந்த இந்தோனேஷியன் பாஷையில மொழிபெயர்ப்பாரு, அரை மணி நேரம். நான் சொன்னேன், எங்க சபையில எனக்கு பாட்டு பாட விட மாட்டானுங்கடா, விட்டானுங்க சிரிக்கிறானுங்க, நான் உங்களுக்கு தமிழ் பாட்டு படிக்க போறேன்னாட்டு. ரொம்ப குஷியாயிருச்சு. அப்புறம் நான் டைப்பை பார்த்தேன், 25 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. பாருங்க, தமிழ் பாட்டு படிக்க முடியாது, சாரி. நான் பிரசங்கமே பண்ணிடுறேன்ட்டு ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணினேன். பிரசங்கம் பண்ண டைமை பார்த்தேன், என்னுடைய டைம் நேரம் ஆயிடுச்சு 30 நிமிஷம். ஒரு பாட்டை படிச்சிருவோமேன்ற ஒரு உணர்த்துதல், வேற வாய்ப்பு கிடைக்காதேன்ட்டு. சரி, ஓகேட்டு ஒரு தமிழ் பாட்டு படிக்க போறேன். நான் படிச்சேன், சின்ன பாட்டு தான். என்ன பாட்டு? இந்த எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர்கள். கண்ணை மூடிக்கிட்டு பெல்ட் பண்ணுன பாருங்க. முடிச்ச பிறகு 600 பேர் நின்னுட்டானுங்க கையை தட்டிட்டு. மலேசியன் ஐடல், அது எக்ஸாஜரேஷன்லா இல்ல. நான் ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். இல்ல, நசமோட தமிழ் பாட்டு படிச்சேன். நசமோட எல்லாம் கை தட்டுனாங்க, பாராட்டினாங்க. ஜோஷுவா chapter 6 verses 1 to 8. யோசுவா 6வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவார்கள். ஆசாரியர் காலங்களை ஓத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடும் தோணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிக்க கடவார்கள். அப்பொழுது பட்டணத்தின் அடங்கும் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவார்கள் என்றார். அந்தப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்துக் கொண்டு போக கடவார்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சல்லத்தாரவர்களில் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவார்கள் என்றார். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே
தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது என்பதே. ஆமென். Right. நம்ம பழைய ஏற்பாடை வாசிக்கும் பொழுது, when you are reading the Old Testament, பழைய ஏற்பாடுல எந்த பகுதியில நீங்கள் வாசித்தாலும் அந்த சங்கீதம், இந்த அப்புறம் என்ன புக்கும், சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, கரெக்டா, Psalms, Proverbs, Ecclesiastes, Song of Solomon, இந்த 4 புஸ்தகங்களும் சங்கீதம், நீதிமொழி, பிரசங்கி, உன்னத பாட்டு, ரைட். இந்த 4 புஸ்தகங்களும் பாடல் என்று சொல்லப்பட்ட ஒரு கேட்டகரி, ஒரு பகுதியில வரும். சோ அந்த 4 புஸ்தகத்தை விட்டுருங்க. மற்ற புஸ்தகங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, when you are reading Old Testament, I'm talking about Old Testament, புதிய ஏற்பாடு, Matthew, Mark, Luke and John, இந்த 4 Gospels நீங்க படிக்கும் போது there are 1 or 2 questions you must ask to understand them. ஒரு சில கேள்விகளை நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும் அந்த பகுதியை விளங்கிக் கொள்ள, எதுக்காக அது எழுதப்பட்டது, எதுக்காக அங்க வைக்கப்பட்டது என்று. நம்பர் 1, what is the main message? முக்கியமான செய்தி என்னது, அந்த இடத்துல என்ன கத்து கொடுக்கறாங்க, what is the main message? ஒரு மெசேஜ், மெயின் மெசேஜ், முக்கியமான செய்தி. இரண்டாவது, what is the principle? அதுல கத்து கொடுக்கிற பாடம், முக்கிய பாடம் என்ன, அப்படி படிக்கணும் பழைய ஏற்பாடு. ஏன் தெரியுமா, the Old Testament வந்து they call it the narration. உங்களுக்கு தெரியும் narration, narrative theology. அப்பனா மனிதனுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி நமக்கு ஆண்டவர் பாடத்தை என்ன செய்கிறார், கத்து கொடுக்கிறார். அதுதான் அர்த்தம். மனிதர்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி நமக்கு பாடம் கத்து கொடுக்கிறார். அப்போ பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தை பயன்படுத்தி நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இயேசுவின் வாழ்க்கைகளையும் செயல்களையும் பயன்படுத்தி நமக்கு என்ன செய்கிறார், பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். Of course there are exceptions where there are teachings, but generally இதுதான். சோ நம்ம படிக்கும் பொழுது என்ன முக்கியமான பாடம், இரண்டாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து என்ன, what is the lesson and what is the principle, கரெக்ட்டா? what is the lesson? simple. இப்ப இந்த மாதிரி பாடங்கள் படிக்கும் பொழுது எரிகோவின் மதில் என்ன செய்தது, விழுந்தது. அதுதான் அந்த மெயின் மெசேஜ் இல்லையா? ஆங்கில பைபிள் படிச்சீங்கன்னா அது கூட டாபிக்கா கொடுத்திருப்பாங்க, the fall of the wall of Jericho. சோ இதுல முக்கியமான பாடம் என்னது, எரிகோ மதில் விழுந்தது, முக்கியமான செய்தி. பாடம் என்னது, what is the principle? how did God use a clumsy group of people to bring down the wall? எப்படி ஆண்டவர் அன்பானவர்களே ஒரு பலவீனம் உள்ள ஒரு தடுமாடுகிற கூட்டத்தை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய மதிலை என்ன செய்தாரு, கீழே கொண்டு வந்தார். இதுதான் பிரின்சிபல். Now இது ரெண்டும் நமக்கு தெரிந்த பிறகு then we apply those things into our own personal life, நம்முடைய சொந்த வாழ்க்கையில. how do we bring down walls in our life? நம்முடைய வாழ்க்கையில சில மதில்களை எப்படி கொண்டு வருவது, கீழே கொண்டு வருவது, எப்படி உடைச்சு போடுவது, சரியா? சில வேளையில சில பிரச்சனைகள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில, சில தடங்கல்கள் இருக்கிறது, நம்மை முன்னால போகப்படாதபடி என்னது செய்கிற மதில்கள். மதில்கள் எதுக்கு கட்டப்பட்டிருக்கிறது, நம்ம you cannot cross. இது ஃபென்ஸ் தெரியுமா, என்னுடைய வீடு உள்ளார என்ன செய்யாத, வராத, நான் கதவை திறந்தாதான் நீ என்ன செய்ய முடியும், இது என்னுடைய இடம், உள்ள வராத என்று காரணம் கட்டப்பட்டிருக்கு. சோ மதில்கள் எப்பொழுதுமே நீங்க உங்களுடைய முன்னேற்றத்தை என்ன செய்யும், தடங்கல் பண்ணும். மனிதர்களாக இருக்கலாம், சில பிரச்சனைகளாக இருக்கலாம், சவால்களாக இருக்கலாம், நீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மதில்கள் காணப்படும். பெற்றோர்கள் பெரியவர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யும், மதில்கள் காணப்படும். நம்முடைய வேலை அன்பானவர்களே இந்த மதில்களை கட்டாயமா என்ன செய்யணும், உடைச்சுதான் ஆகணும். Now for example, கானான் தேசத்துக்குள்ளார போகணும்னா
எரிகோ கட்டி இருக்கிற மதிலை என்ன செஞ்சணும்? உடைச்சுதான் ஆகணும். உடைக்காம எப்படி உள்ள போறது? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உள்ளார நான் உனக்கு தேசத்தை கொடுத்துட்டேன்ட்டு. Fine, I've given you the land. I can speak in Tamil, right? Anybody who needs English? No. Complete Tamil, 100%. Right? Okay, sure? I'm going to speak. Okay, right. Sorry. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு தந்துட்டேன்டா அந்த ஆசீர்வாதத்தை. நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு. பாலும் தேனும் ஓடுதான் அந்த ஊர்ல தந்துட்டாரு, எல்லாம் நல்லா இருக்குது. வெரி நைஸ் ப்ராமிஸ். ஆனா the problem is the reality. நிஜமானது என்னவென்றால், அதை ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு முன்னால என்ன இருக்குது? மதில் இருக்குது. அதை பத்தி அவர் சொல்லலையே. சொன்னாரா? கூட்டிட்டு வரும்பொழுது, நான் உனக்கு பாலும் தேனும் உள்ள நிலத்தை கொடுக்கிறேன்டா, ஆனா முன்னால என்ன இருக்குது? பெரிய சுவர் இருக்குடா, அதை நீ தாண்டணும். தாண்டின பிறகு உனக்கு பாலும் தேனும் கிடைக்கும் சொல்லி இருந்தா அவன் என்ன செஞ்சிருப்பான்? வெளியே வந்திருக்கவே மாட்டான். பரவாயில்ல, நீனே தாண்டி நீனே பாலும் தேனும் குடிச்சுக்கோ, நாங்க நல்லா தான் இருக்கிறோம் சொல்லி இருப்பான். வழங்குதான். கூட்டிட்டு கிட்ட வந்த பிறகுதான் தெரியுது என்ன இருக்குது? சுவர் இருக்குது. You understand? No, but God has already planned it. ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டுட்டார். எப்படி அந்த மதில் என்ன செய்யணும்? கீழே வரணும் என்று. யோசுவா அந்த நாட்களில் சிறந்தவராக காணப்பட்டதுனால, மோசேயின் கீழே அவருக்கு பயிற்சி பெற்றதுனால, ஆண்டவருடைய பிரசன்னத்துல காத்திருந்து பிரசன்னத்தை அங்கீகரித்து பேசி அவருக்கு கீழ்ப்படுகிற தன்மை இருந்ததுனால மதில் என்ன செஞ்சிச்சு? கீழே வந்துச்சு. யோசுவாவுடைய இடத்துல நீங்களோ நானோ இருந்திருந்தனா, நமக்கு யோசுவாவுடைய வளர்ச்சி இல்லாவிட்டால், ஒருவேளை நம்ம மதில பார்த்துக்கிட்டே என்னது குண்டு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சிலர் குண்டு போட்டுக்கிட்டே செத்து போயிடுறாங்க, உள்ள போக முடியல. You understand what I mean? So that is why the Bible records all this. இதையெல்லாம் எழுதுகிறது எதுக்காக என்றால், நம்ம செவுத்து வெளியே இருந்து கல்ல விட்டு என்ன செஞ்சிருக்க கூடாது? செவரு உழுவுன்னு அடிக்காதடா. எல்லாத்துக்கும் ஒரு முறைமை இருக்குது, வழிமுறை இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ வளர்ச்சி அடைந்த யோசுவாவை பயன்படுத்தி உங்களுக்கும் எனக்கும் இந்த 21வது நூற்றாண்டுல நமக்கு முன்னால இருக்கிற சவர்கள் கீழே வருவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சில பாடங்களை கத்துக் கொடுக்கிறார். இப்படி செஞ்சா உன்னுடைய சவரம் உளுண்டா. கல்லு சவரே உளும் பொழுது நமக்கு முன்னால இருக்கிற பிரச்சனைகள் என்னது? விழுந்துதான் ஆகணும். But you and I know it was not easy. உங்களுக்கும் எனக்கும் தெரியும் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சுவர்களை கீழே இறக்குவது என்னது? சுலபம் கிடையாது. ஜோஷுவா இறக்கிட்டாரு, உளுந்துருச்சு, உள்ள போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா படிக்கிறோம், நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. ஆனா யோசுவாவுடைய பைத்தியக்கார தனத்துல நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? வழங்குதா இது வரல? Okay, let's go to the text very quickly. சீக்கிரமாக. I will just try to go on and see. We need to postpone, we'll postpone. But you will get me what I'm trying to say. Let us read verse 2. இரண்டாவது வசனம் 6:2. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். ரைட். அந்த வசனத்தை மட்டும் கொஞ்ச நேரம் உங்க சிந்தையில வைத்துக் கொள்ளுங்க. ரெட்டி பைபிளை திறந்து வச்சுக்கோங்க, அதுல பாருங்க. இதோ எரிகோவையும் அந்த பட்டணத்தையும் ஜனங்களையும் உன்னுடைய கையில என்ன செஞ்சிட்டேன்? ஒப்பு கொடுத்தேன். ரைட். ஓகே. தமிழ் பைபிள் ஆங்கில பைபிள் வைத்திருந்தீங்கன்னா இதோ என்ற இடத்துல it's okay, no problem. I also make always the mistake. My phone is on. படிச்சிருப்பது யாராவது இதோ என்று சொல்லப்பட்ட இடத்துல ஆங்கில பைபிள்ல என்ன இருக்குது? See, correct. SEE. So I checked about 7 Bibles.
7 ஆங்கில பைபிள்கள் பார்க்கும் பொழுது 7ல 6 பைபிள் சீன்னு தான் இருக்கும். பாரு என்று சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரே ஒரு பைபிள், the latest translation, I think the NLT, leaves out the C. S-E-E-C. தமிழ் பைபிள்ல இதோ என்று இருக்கும். The Hebrew gives the word it to perceive. அப்பனா நீ கற்பனை பண்ணி யூகித்துக்கொள் அப்படி என்ற ஒரு வார்த்தை அந்த சி என்று சொல்லப்பட்ட கற்பனை பண்ணி யூகித்து perceive என்று சொல்லப்பட்ட வார்த்தை. Now ஜோஷுவாவை பார்த்து அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் வந்தவர் தெய்வ தூதன் கிடையாது. உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் போன பிரசங்கத்துல நான் பகிர்ந்து கொண்டு. So I don't want to go back again. We'll continue just now with what we have before us. Now he says, look, பாரு, see, I have given you. Now that is a little absurd, isn't it? We will go to more absurd things later on. இன்னும் ஒரு குழப்பமான காரியங்களுக்கு பிறகு போவோம். முதல்ல இந்த குழப்பத்தில் நின்றுடுவோம். அவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு இதை என்ன செஞ்சிட்டேன், கொடுத்துட்டேன்டா என்று சொல்லுகிறாரு. Now the main thing the Lord is trying to tell us, ஆண்டவர் முக்கியமாக நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், அன்பானவர்களே, நாம் படித்துக் கொள்வது, ஆண்டவர் கொடுத்தால் தான் என்ன செய்ய முடியும், நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஒண்ணு. இரண்டாவது, இன்னொரு காரியம், கொடுப்பதும் கொடுக்காததும் யார் கையில இருக்குது? அவர் கையில தான் இருக்குது. கரெக்டா? அவனுக்கு காட்டு ஜாதிகள், கானானியர்கள், பொல்லாத ஜனங்கள், இவனுங்களும் பொல்லாதவனுக்கு தான் இஸ்ரவேல் வந்துட்டானுங்க. ஆனா சம்பந்தம் இல்லாத ஒருவர் வந்து சொல்லுகிறாரு, நான் இதை உனக்கு கொடுத்துட்டா எடுத்துக்க அப்படின்னு சொல்லுகிறாரு. இப்ப நான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூடாய் பரேட் கொண்டு போயிட்டு முன்னால நிக்க வச்சுக்கிட்டு, பிரதர் ஜாஸ், இந்த ஸ்கூடாய் பரேட்டை நீ எடுத்துக்கப்பா, எடுத்துக்கோ, படிச்சு போ அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது கொஞ்சமான அர்த்தம் இருக்குதா? அர்த்தமே கிடையாது. ஸ்கூடாய் பரேட் யாருடையதா இருக்கணும்? முதலாவது கொடுக்கிறதுக்கு என்னுடையதா இருக்கணும். இருந்தாதான் கொடுக்க முடியும். Now this is what the Lord is telling Joshua. Everything belongs to me. The Bible says it very clearly. சகலமும் என்னுடையது, எனக்கு அதிகாரம் இருக்கிறது கொடுப்பதற்கும் கொடுக்காததற்கும். And இப்பொழுது நான் உனக்கு எரிகோவை என்ன செஞ்சிட்டேன், நான் உனக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார். மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம். Can somebody read please? Mark 11:24. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுங்கள். You see, before எரிகோ பட்டணத்துக்கு கொஞ்ச நேரம் திரும்ப வந்துருவோம். அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. மார்க் 11:24. அதுக்கு அர்த்தம் தான் இதை சொல்லுகிறேன். எரிகோ பட்டணத்தை அந்த சேனையின் அதிபர் ஆண்டவராகிய இயேசு அல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் வைத்துக் கொள்ளலாம், இவர் கொடுப்பதற்கு முன்பதாக அவருக்கும் யாருக்கும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது? யோசுவாவுக்கும். யோசுவா கேட்கிறாரு, நீ யாருக்கு சண்டை போட வந்திருக்கிற, எங்களுக்கா எதிரிக்கா அப்படி என்று பேச்சுவார்த்தை நடக்குது. அப்புறம் அவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கும் இல்ல அவனுக்கும் இல்லடா, நான் சேனையின் அதிபதியின் உன்னதமான தெய்வனின் கர்த்தரின் சேனைக்கு நான் என்னது அதிபதி. I am the commander of the army of the Lord of hosts அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ யோசுவாவுக்கு ரெவலேஷன் வருகிறது. ஐயோ, முன்னால நிக்கிறவர் சும்மா மனுஷன் கிடையாது, போர் வீரனும் கிடையாது, அவர் ஒரு தெய்வ தூதனும் கிடையாது என்று உடனே என்ன செஞ்சிட்டாரு, பொத்துன்னு உழுதுட்டாரு. இது எல்லாம் நடந்த பிறகுதான் அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு எரிகோ பட்டணத்தை என்ன செஞ்சிட்டேன், கொடுத்துட்டேன். Now the Bible may cover that in 1 or 2 verses.
But you and I are wise enough to understand that it was not a brief moment like that. Understand? வேதம் ஒருவேளை அன்பானவர்களே அதை ஒரு ரெண்டு வசனத்தில் மூடி சொல்லியிருக்கும் அந்த சம்பவத்தை. ஆனா எவ்வளவு நேரம் யோசுவா முகம் குப்புற அந்த தெய்வதூதன் அந்த ஆண்டவர் முன்னால விழுந்தார் என்று நமக்கு என்ன செய்யல, சொல்லலையே. வழங்குதா? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண போனாரு, சீஷர்கள் என்னது தூங்கிட்டானேன்னு சொல்லுது. அப்பதான் விளங்கிக் கொள்ள வேண்டியதுதான் அவர் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. 3 பேரும் தூங்கிட்டானுங்க. இந்த 3 பேரும் தூங்கிட்டானுங்க. So you cannot, அது ஒரு வசனமா ஜெபம் பண்ண போனாரு, நம்மள மாதிரி போயிருப்பாரு போல ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷத்துல 3 பேர் தூங்கிடுறான் இல்லையா? அவன் கச்சான் சாப்பிட்டுருப்பான், இல்ல குண்டு விளாண்டுருப்பான், ஏதாவது விளாண்டுருப்பான், கச்சான் முச்சான் விளாண்டுருப்பான், முடியல தூங்கிட்டான். சரி, ஓகே, ஓகே, சும்மா சொன்னேன். But somehow they slept. If 3 people, one fella, okay, we understand. Boring. ஆனா 3 பேரு, of course they will be talking, this one, that one. முதல்ல ஒருத்தன் ஒரு மாதிரி சாய்வான், கொட்டை விடுவான், அப்புறம் பாடுறா கொட்டை விடுறான், இது பண்றான், இங்க பாடுறா நான் தூங்குறான், ஆமாண்டா டயர்டா இருக்கு, ரெண்டாவது சாயும். It will take long time for 3 to sleep. And it was not once, ஒரு நேரம் கிடையாது. கெத்செமனே தோட்டத்துல பார்க்கிறோம், அவர் மறுரூபம் அடைந்த தோட்டத்துல இடத்துல பார்க்கிறோம். You understand what I mean? See, what I am trying to say is the Bible hides a lot of facts. அநேக சத்தியங்கள் அல்லாவிட்டால் கருத்துக்களை அன்பானவர்களே வேதம் ஒளிய வைத்திருக்கிறது. நம்ம தான் தேடணும், ஏன் இப்படி நடக்குது. Now யோசுவா எவ்வளவு நேரம் முகம் குப்புற யார் முன்னால விழுந்து கிடந்தாரு? ஆண்டவர் முன்னால விழுந்து கிடந்தார் என்று தெரியல. அப்புறம் நான் சொல்லுகிறாரு, நான் எரிகோ பட்டணத்தை உன் கையில என்ன செஞ்சிட்டேன், கொடுத்துட்டேன். ஆரம்பத்தில் சந்திக்கும் பொழுது விழுந்த ஜோஷுவா இப்ப நிக்கிறார். எப்ப எந்திரிச்சாரு? யார் எந்திரிக்க சொன்னா? அவர் சொன்னாரா? இவரே எந்திரிச்சிட்டாரா? எப்ப கான்வர்சேஷன் ஆரம்பிச்சது? we do not know, but we all know from the life of Jesus. இயேசுவின் வாழ்க்கை மூலமாக நமக்கு தெரியும் அன்பானவர்களே, for brief public prayer there was a long time of personal and private prayer. வழங்கடச்சார சொல்லுகிறது, சுருக்கமாக வெளிப்பிரகாரமாக அவர் செய்கிற ஜெபத்துக்கு பின்னால தனிமையில அவர் நீண்ட காலங்கள் செய்த ஜெபங்கள் உண்டு. You understand? வெளிப்பிரகாரமாக சுருக்கமாக செய்கிற ஜெபத்துக்கு வல்லமை கொடுத்ததே அவர் தனிப்பட்ட முறையில் நீண்ட மணி நேரம் செய்த ஜெபங்கள். வெளியே பார்த்தா இயேசுவின் நாமத்துல பேய் ஓடுன்றாரு, ஓடிடுது, சத்தவன வேண்டாரு, வந்துடுறது. சிம்பிள் சிம்பிள் சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். 5 அப்பத்தை எடுத்து 2 மீனை பும்பான்றாரு, எல்லாம் தின்னுட்டு போறானுங்க, மிச்சம் வேற எடுத்துக்கிறாங்க. சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். So we do the same, but we forget. நம்ம என்ன மறந்துடுறோம்னா, அந்த சிம்பிளா டுப் டுப் போடுறாங்க, அது preparation எங்க நடக்குது? பின்னால he has long times of secret fellowship with the Father. நம்மளுக்கு இது கிடையாது, ஆனா இது மட்டும் வேணும். டும்மு டும்மு டும்முன்னு போடணும், எல்லாம் டக்கு டக்கு நடக்கணும். No, it is not true. வேதத்தை வாசிக்கும் பொழுது அன்பானவர்களே, it talks about Jesus private life once in a while. சில வேளைகள்ல, எப்பொழுதும் கிடையாது, சில வேளைகள்ல நம்முடைய பிரயோஜனத்துக்காக திடீர்னு ஆண்டவர் அந்த வேலை திறந்துடுறாரு. That he doesn't open always. எப்பயுமே அந்த என்ன சொல்லுவாங்க, வேல் வேல் திரை திரை, யாரு திரையை என்ன செஞ்சிடறாரு, டக்குனு திறந்து காட்டுறாரு, ஏன்னா நம்மளுக்கு தெரியணுமே என்று. அப்போ அவர் தனிப்பட்ட முறையில் மலைகளில் ஏறி தனிப்பட்ட முறையில்
பிதாவோடு பேசுவது அந்த தரையை கொஞ்ச நேரம் துறந்து காட்டுறாரு. பத்தியா போறாரு, பத்தியா மேல ஏறுறாரு, பத்தியா பாரா காலையில தான் கீழே வராரு, டக்குன்னு மூடிடுவார். You understand? The public ministry of Jesus Christ was open to everybody. இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த தனி வெளிப்பிரகாரமாக செய்த ஊழியம் எல்லா கண்களுக்கும் காணப்பட்டது. ஆனா அவர் தனிப்பட்ட முறையில் செய்த ஜெபம் போராட்டங்கள் சீஷர்களுக்கு மட்டும்தான் அன்னைக்கு காமிச்சாரு. அந்த சீஷர்கள் நம்முடைய நன்மைக்காக என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. So that we you and I will not get deceived. நீங்களும் நானும் ஏமாந்து போயிட கூடாது. எல்லாமே வெளியே போயிட்டு இயேசுவின் நாமத்துல போ, இயேசுவின் நாமத்துல நட, இயேசுவின் நாமத்துல உப்பான பருப்பு கறி எல்லாம் நல்லா ஆகட்டும். ஆண்டவரே கொஞ்சோண்டா இருக்குது, சொந்தக்காரன் இப்ப பார்த்து வந்து மேய்ச்சிட்டான், உள்ள வந்துட்டான், இந்த பருப்பு கறி கொஞ்சம் கூட ஆக்கும். அதெல்லாம் நடக்கும். ஆனா பிரைவேட் பிரேயர் என்ன செய்யணும்? பப்ளிக் பிரேயருக்கு போறதுக்கு முன்பு எப்பயுமே என்ன இருக்கணும்? இந்த பிரைவேட் பிரேயர் இருக்கணும். Now Joshua had that. Joshua was before his face. அவருடைய முகம் குப்புற விழுந்து அந்த தூதர்கள் முன்னால், அந்த ஆண்டவர் முன்னால் நிற்கிறார், விழுந்து கிடக்கிறார். எத்தனை மணி நேரம், எவ்வளவு நாட்கள், என்ன ஒன்று நம்மளுக்கு தெரியாது. Let's just take it hours. மணி கணக்கா. அதுக்கு பிறகு சொல்லுகிறாரு, I have given you என்னது? ஜெரிகோ. அன்பானவர்களே, don't you expect walls to come down by saying 1 minute 2 minute prayer? வழங்குதா? மதில்கள் வர வேண்டும் என்றால், அன்பானவர்களே, கீழே வர வேண்டும் என்றால், நீங்களும் நானும் மணிக்கணக்காக இந்த தெய்வனுடைய பிரசன்னத்தில் செலவழிக்க என்ன செய்ய வேண்டும்? கத்துக்கொள்ள வேண்டும். நம்ம செலவழிக்க மாட்டோம். ஆனா பிரச்சனை மட்டும் என்ன செஞ்சிடணும்? கரெக்ட், பிரச்சனை மட்டும் போயிடும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல என் மகன் சவுல்ல இருந்து இன்னையோடு பவுலா மாறிடணும். But you must understand how many hundreds of saints were praying for Yahweh. That nonsense fellow, because he was a nuisance. அந்த சவுல் பையன் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தான், எத்தனை ஆயிரம் பேர் ஜோபித்தாங்கன்னு தெரியல. Never mind, let's come back to our situation now. இந்த சூழ்நிலைக்கு வருவோம். அன்பானவர்களை, முதலாவதாக இதை கற்றுக்கொள்ள வேண்டும். You and I got to pray until the Lord tells us, I have given you. வழங்குதா? நான் கொடுத்துட்டா என்று சொல்லுகிற வரையில நீங்களும் நானும் என்னது? ஜெபம் பண்ணிதான். இதுக்கு alternate I hope I can give you, but I don't think the Bible supports any alternates or options. வேதம் அன்பானவர்களே இதுக்கு சாதகமாக பாதகமாக எந்த வழியும் கத்து கொடுத்ததே கிடையாது. அதனாலதான் தமிழ பயலுங்க இந்த காலங்களில் ஏமாந்துகிட்டே கிடக்கிறான் வாழ்க்கை முழுவதும். யாராவது ஒரு பிரசங்க வந்துட்டா, எங்கேயாவது இருந்து வந்துட்டா உடனே ஓடிடும். இன்னைக்கு போல ஆக்கிறேன், இன்னைக்கு மாத்திர பிரதர் செத்தவனை உயிரோடு எழுப்பணும். நீனே செத்து கிடக்கிற ஒன்னை எழுப்பணும். சரி பரவாயில்ல, அதை விட்டுருவோம். அந்த சோக கதைக்கு நம்பியே போக வேண்டும். All that is good. Paul talks about reviving our gift. நமக்கு ஜீவன் கொடுப்பதை குறித்து, நான் உன் கையை வைத்து உனக்கு ஜீவன் கொடுக்கிறேன், அதெல்லாம் கரெக்ட், அதெல்லாம் நான் நம்புகிறேன். அபிஷேகங்கள், ஆசீர்வாதங்கள், வரங்கள் கொடுப்பது. But for everything to operate, you and I got to spend a lot of time in secret prayer. And for that, can you God give me one or two options? He says no. You understand? இந்த ரகசியமாக மணிக்கணக்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் அன்பானவர்களே வேற வழிகளை கொடுத்ததே கிடையாது. Look at the life of Jesus Christ. Look at everybody in fact. வேதாகமத்தில் அன்பானவர்களே யாருடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. கடவுளால பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், or you want to read Jesus Christ or whoever, everyone had long times of prayer. இயேசு கிறிஸ்து
வேதம் சொல்லுகிறது இரவு முழுவதும் என்னதான் மழையில ஜெபம் பண்ணாரு. நல்லா கேளுங்க. நான் இன்னைக்கு பிரசங்கத்தை முடிக்க முடியாது, பரவாயில்ல, நான் முதல் பாயிண்டோட முடிச்சிடுறேன். பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். I think I have struck gold here. Now listen. இரவு முழுவதும் ஜெபம் பண்ணாரு. கடவுள் பேரை கொடுத்திருப்பார் இந்த பீட்டரு. அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான்டா, என்று யாக்கோபு, யோவான், அப்புறம் சிமியோன், பெத்தலமி. சரி சரி, இதுக்கு போக வேண்டாம், ஏன்னா இது மான பிரச்சனை நின்று போல எனக்கு தோணுது. சரி, 12 பேரை கொடுத்தாரு. 12 பேர் தேர்ந்தெடுக்கிறார். கீழே வந்தாரு, இந்த இடத்துல இருக்கிறாங்கடா, எல்லாத்தையும் கூப்பிடு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. Now if you ask me, 3 years he was with the 12 disciples இல்லையா? 12 சீஷர்கள். இந்த 12 சீஷர்களும் சரியான என்னது பலவீனம் உள்ள பாண்டங்கள், அளவற்ற குப்பைகள். Peter was always failing him. 3 வருஷம் தான். You must listen. I'm not talking about 30 years, you know. 3 வருஷம், short time, சுருக்கமான நேரம் 12 பேர்களோடு இருக்கிறார். ஜெபம் பண்ணும்போது தூங்குறான், பேய்க்கு சாதகமா பேசுறான் இல்லையா, அவிசுவாசம் இல்ல நடந்துக்கிறான். அவளை பிடிச்சு பேசுறாரு, அரைக்கிறாரு, தேய்க்கிறாரு. ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், ஒருத்தன் இவரை என்னது தெரியலன்னு சொல்லிட்டான். கெத்செமனே தோட்டத்துல எல்லாமே என்ன செஞ்சிட்டானுங்க, ஓடிட்டாங்க. Now I want to ask you, just say you are a leader. நீங்க ஒரு கம்பெனி திறக்கிறீங்க, நல்ல பக்திமான், நீங்க ஒரு நல்ல பக்திமான், நல்லா ஜெபம் பண்றீங்க, சரியா? ஜெபம் பண்ணிட்டு 12 பேர் சிறப்பானவனை அப்ளை பண்ணிருக்கீங்க, நீங்க பார்த்து அப்ளை பண்ணிட்டீங்க. 3 வருஷத்துல நீங்க உங்களுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த உலகத்தையே என்ன செய்யணும், உங்க வியாபாரம் பெருகிடணும், இந்த உலகத்தையே சூழ்ந்துடணும், நீங்க பெரிய தலை சிறந்த வியாபாரியா மாறணும், கோடீஸ்வரனா மாறணும். ஆனா 3 வருஷத்துல நீங்க எல்லா ப்ரொஃபைல பார்த்து இன்டர்வியூ பண்ணி ஆராய்ச்சி பண்ணி செஞ்சவனுங்க 3 வருஷத்துல 12 பேரை தேர்ந்தெடுத்தீங்க. அதுல உங்களுக்கு ஒருத்தன் துரோகியா மாறிட்டான், அதுல ஒருத்தன் வந்து உன்னை தெரியாதுன்னு காட்டி கொடுத்து ஓடிட்டான், ஒருத்தன் இவனை நம்ப முடியாதா, இவன் அள்ளி விட்டான்டான்ட்டு 3 வருஷத்துக்கு பிறகு சொல்றான் இந்த தாமஸ் பையன். விளங்குதா? எல்லாமே உங்களுக்கு பக்கத்துல நிக்க மாட்டேன் என்று ஓடிட்டானுங்க. அப்பா இவரை நம்ப முடியாது என்று ரொம்ப தெளிவா காட்டிட்டானுங்க. உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்க நசமோட மனுஷனா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு, you will go under depression, you will panic, you will get confused, you will get angry with God, you will get angry with yourself, you will fire these 12 fellows, and you wish that heaven will open and fire will come down and kill all the 12. Don't you think so? I think so, you know. யாராவது மேனேஜ் பண்றவங்க போய் கேட்டு பாரு, நீ இன்டர்வியூ பண்ணி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்கொண்டவன் இந்த மாதிரி தப்பு பண்ணானா, இவன் கூட பிரதர் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவான? சொல்ல மாட்டான். என்ன தவிர நான் ஒண்டி தான் அன்பா இருக்கிறேன். Good fellow I am. You understand what I mean? You all get angry because of disappointment. 3.5 years every fellow disappointed. ஆனாலும் யூதாஸை பார்த்து என்ன சொல்லுகிறாரு? Friend, have you come to betray me? தாமஸை பார்த்து கையை விடுறா. பேதுரு மீன் பிடிக்க போட்டா அவனை தேடி போயிட்டார் வாடான்ட்டு. எல்லாத்தையும் திரும்ப கூட்டி வச்சு நான் தாண்டா உன்னுடைய இயேசு என்று என்ன செய்றாரு? How did he do that? How did he do that? Because when he was praying, அந்த இரவு முழுவதும் ஜெபிக்கும் பொழுது பிதாவானவர் திட்டவட்டமாக இந்த 12 பேரை என்ன செஞ்சாரு? கொடுத்தார். இவருக்கு நிச்சயமா தெரியும், என்ன நடந்தாலும் சரி இந்த 12 பேர் பிதாவின் இடத்தினால கொடுக்கப்பட்டதுனால இந்த மிஷன் என்ன ஆகாது, ஃபெயில் ஆகாது. 100%. People can be a donkey, monkey, conky, kinky, you know, whatever, but the mission is not going to fail because it came from the Father. You understand? Prayer is
waiting in the presence of God until we get the direction. You understand? Direction. Moses got the direction in the presence of God, and the tabernacle ark leading the people. Joshua got that. Jesus got that. So that is why ஆகையினால்தான் இந்த யூதாஸ் பையன் காட்டி கொடுக்கும் போது கூட ஃப்ரெண்ட்னு கூப்பிடுறாரு. அவனை உட்கார வச்சு நற்கரணியை என்ன செய்யறாரு? பகிர்ந்து கொடுக்கிறார். You understand? பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், never mind, you will betray me 3 times. He still loved him and went looking for him. You understand what I mean? Because the list came from God and it cannot fail. You understand? So அன்பானவர்களே, long time of prayer gives you a lot of confidence when you are in the public and meeting challenges. தனிப்பட்ட முறையில் செய்கிற ஜெபங்கள், அந்த இடத்தில் பெற்றுக்கொண்ட பதில்கள் அன்பானவர்களே, நாம் பொதுவாக சந்திக்கிற சவால்களை சமாளிக்க என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். உதாரணமாக, நீங்க சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கம்பெனியில உனக்கு நான் வேலை கொடுக்க போறேன். And then you take the job. வேலை எடுத்துட்டீங்க, சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சிருச்சு, அந்த இடத்துக்கு போயிட்டீங்க. But everything happens against you. அந்த கம்பெனியில எல்லாமே உங்களுக்கு பாதகமாக மாறுதுன்னு சொல்லுவோம், வச்சுக்கொள்ளும். Your motorbike breaks down, போகும்போது வாரத்துல 3 தடவை படைஞ்சு விழுந்துருது, பிரச்சனையா இருக்குது. அங்க போனீங்கன்னா மேனேஜர் ஏசுறாரு, சூப்பர்வைசர் ஏசுறாரு. அங்க போனீங்கன்னா உங்களை தான் தாழ்மையா பாக்குறாங்க எல்லாம். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு பத்தி என்ன கிடைக்குது? கீழே தான் கிடைக்குது. You wonder why? ஏன் அப்படி நடக்குது? நான் ஜோம் பண்ணிட்டு தான் போனேன், ஆண்டவர் தான் காட்டினாரு, ஆண்டவர் காட்டினார் தான். Tell your spirit, if the Lord has shown me in my secret chamber, it cannot go wrong. It can never go wrong. It may look wrong, but it cannot, என்னது? It cannot go wrong. The disciples will turn. The disciples will turn. சீஷர்கள் மாறுவார்கள். The wall will come down. They will go into Canaan, and the disciples will change the world. Amen. மாறும். அது கடவுளுடைய பொறுப்பு. கடவுள் பெயரை கொடுத்தார் என்றால் அன்பானவர்களே, அது கடவுளுடைய என்னது? பொறுப்பு. ஆண்டவர் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார், அந்த வீட்டை கொடுத்தார் என்றால் அது யாருடைய பொறுப்பு? அவருடைய பொறுப்பு. He will handle it. Don't worry. The problem is when we rush into things on our own. That's where the problem starts. Commit your ways unto the Lord, and all your plans will be established. The Bible says, உன் வழிகளை எல்லாம் கரெக்டா, உன்னுடைய வழிகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, அப்பொழுது ஒரு பாதையை கரெக்ட் வழியெல்லாம் ஒப்புக்கொடு. அவர் பிளான் கொடுக்கும் போது உன்னுடைய பாதைகளை நிச்சயமா என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். So number 1 அன்பானவர்களே, I want you to know this. ஏமாந்துராதீங்க. ஏமாந்து ராதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அவர் எப்படி பேய் விட்டுறாரு, அவர் எப்படி அபிஷேகத்தை போறாரு, நம்மளும் போமா கை விட்டுறோம், அதெல்லாம் நடக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? For every miracle there is, it's backed by another. Long times of prayer. Jesus tells us that. Joshua teaches us that. வேற வழி தேடிராதீங்க. தினகரன் போய் தலையை கொடுக்கலாமா, பெடியின் போய் தலையை கொடுக்கலாமா, பிலிகிரன் போய் தலையை கொடுக்கலாமா? அதெல்லாம் முடியாதுல. தலையை குடிச்சு ஆவியை உற்சாகப்படுத்திக்க, அனல் மூட்டிக்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா கிரியை நடக்க வேண்டும் என்றால், மதில்கள் வர வேண்டும் என்றால், கீழே வரணும் என்றால், நீ தனிப்பட்ட முறையில என்ன செய்யணும்? அல்லாட்டி எஸ்டிஎம்ல போய் படிக்கலாமா ஒரு 5 வருஷம், அல்லாட்டி சிங்கப்பூர்ல போய் என்ன காலேஜ் இருக்குல்ல, ட்ரினிட்டி காலேஜ்ல போய். God doesn't bring down walls by the knowledge you have. He brings down walls by His power that works through us. Simple as that. You understand? Now I want you to, I got 15 minutes, but I want you to see this magic. Verses 1 and 2, chapter 6, 1 and 2. 6வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். எரிகோ இஸ்ரவேலின் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும்
அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ரொம்ப ஆச்சரியமா இல்ல? இந்த 1வது வசனம் ஒரு வடக்கிற மாதிரி இல்ல? நம்மள நல்லா படிச்சு பாருங்க. இப்பதான் முதல் தடவை படிக்கிறீங்களா? 1வது வசனம் ஏன் அங்க இருக்குது? நம்மள கிண்டல் பண்றதுக்கா, கிண்டறதுக்கா? வேதம் சொல்லுகிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு எரிகோக்காரன் என்ன தெரியுமா செஞ்சான்? படகு கதவை எல்லாத்தையும் என்னவா மாத்திட்டான்? இரும்பு கதவா மாத்திட்டான். எல்லாத்தையும் இரும்பா மாத்திட்டான். யாரும் வெளியே போக கூடாது, யாரும் என்ன செய்யக்கூடாது, உள்ள வராத. நம்ம ஜனங்கள் எல்லாத்தையும் உள்ள வச்சு எவ்வளவு கதவை திறந்துகிட்டு வெளியே போக கூடாது. சாப்பாடு எல்லாம் வாங்கி வச்சுக்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டான். கடையில இதுல அதுல எல்லாம் விட்டு அறுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டான், எல்லாம் ரெடி பண்ணிட்டான். ஓ, they are prepared for என்னது? ஓ, யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறான். டேய், எல்லாம் வெளியே போகாத, ராஜா சொல்லிட்டாரு. உள்ள வராத, சொந்தக்காரனுக்கு போன் பண்ணு, அட்டி அட்டி அட்டி, சம்சம்ல அட்டி, அவனுக்கு அட்டி சொல்லு, அங்கே நின்று யூட்டன் எடுத்துட்டு போயிடு, வராத. நாங்க ஒரு முக்கியமான மிஷன்ல இருக்கிறோம், எவ்வளவு வரக்கூடாது. ஏன்னா ஆர்டர் என்னன்னா, நவுந்தானா என்னது? சுடு, வெட்டு. யாருன்னு பார்க்காத, எல்லாம் பிளாக்கா இருப்பானுங்க. அந்த நேரத்தில் தேட முடியாது, உன் சொந்தக்காரனா என் சொந்தக்காரனான்ட்டு. நவுந்தா என்னது? சுடு. நம்ம ஆள உள்ளார வச்சிரு எல்லாத்தையும். ஓகே, சோ they are 100% prepared. எல்லாம் 100% ரெடியா இருக்கான். தூங்குறவனா எழுப்பு, NS ட்ரெயினிங் போன எல்லாத்தையும் வர சொல்லு. எல்லாம் இது கிரைசிஸ், நேஷனல் கிரைசிஸ், எல்லாவா துப்பாக்கி பிடி, எல்லாம் தூங்காத, ஷிஃப்ட் எடு. எல்லாம் நிக்கிறாங்க, ஈட்டி ஓடி போ ஓடி. கரெக்டா? அதுதான் 1வது வசனம் எனக்கு கத்து கொடுக்குது. The verse 1 says we are prepared for defense. There is a problem and we are now prepared to handle it. சும்மா கடந்தவன் இவன் கிண்டி விட்டு, இந்த இஸ்ரவேல்காரன் கிண்டி விட்டு இப்ப என்ன ஆயிட்டான்? முழிச்சுக்கிட்டான். வழங்குதா? எல்லாம் ரெடி பண்ணிட்டான். ஒரு பூட்டு போட்டவன் இப்ப பெரிய பூட்டா போட்டான், சின்ன சின்ன பூட்டை போட்டவன் பெரிய பூட்டா போட்டான். சாப்பாடெல்லாம் வெளியே உள்ளது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து ரெடியா வச்சுக்கிட்டான். ஏதாவது சேதம் வந்தா நம்ம பார்த்த பல நாள் உயிரோடு இருக்கணும். எல்லாம் மோசமாக்கிவிட்டு இதுல ஆயத்துமே இல்லாதவன் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த இஸ்ரவேல் பையன் வந்துதான் பாக்குறான். என்ன இருக்குது? செவரு இருக்குது. அவனுக்கு தெரியாது இதுவரையில என்ன இருக்குதுன்னு. செவரு இருக்குட்டு கூட்டிட்டு வந்தவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுதுட்டு. இவன் நினைச்சான் உட்கார்ந்துகிட்டே பாலும் தேனும் குடிச்சுக்கிட்டே வாழ்க்கையை நடத்திடலான்ட்டு. கிட்ட வந்து பாக்குறான், செவரு மட்டும் இல்ல, செவர்ல ரெடியா நிக்கிறான். ரைட்டா? அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு தான் கடவுள் சொல்லுகிறாரு, பத்தியா இவன் பாக்குறான், என்னையா பாக்குறதுக்கு இருக்குது? கைய லேசா நவுத்துறான், சுற்றுவான் கொடுக்க என்னமோ நவர்ந்துட்டு ரெடியா இருக்கிறான். I have given you that land. I have given you that land. You understand what God is saying? He is telling you. He makes it so difficult for us, and then He tells us, I am giving it to you as a gift. That's beautiful, isn't it? You see, when Joshua was getting nearer, யோசுவா மதில் கிட்ட வர 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 அன்பானவர்களே, அவனுக்கு பாலும் தேனும் கிடைக்கிறது மாதிரி தெரியல, சாவுதான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. கிட்ட வர 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 பிரச்சனை பெருசா இருக்குது. கிட்ட வந்த பிறகுதான் பார்க்கிறான் பிரச்சனையே இருக்குதாங்க. It was a wall. தாண்ட முடியாது, சாக போறேன், I'm going to die, everything is gone, finished. Understand? And then God says, no, la, I told you I'm giving, isn't it? I've given to you. அன்பானவர்களே, when we pursue our dreams, நம்முடைய கனவுகள், நம்முடைய சொப்பனங்கள், நம்முடைய தரிசனங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த லட்சியங்கள், நாம் கிட்ட வரும் பொழுதுதான் ஐயோ கிடைக்காது போல என்ன செய்யும் தோன்றும். கிட்ட வரும் பொழுதுதான் அது ரொம்ப கஷ்டம் போல தோன்றுகிறது. சில வேளையில நடக்காது போலடா, இத்தனை வருஷம் முயற்சி பண்ணி நான் நினைச்ச இந்த வருஷமாவது நடக்கும் என்று
நடக்காது போலையடா என்று கைவிடுகிற ஒரு நிலைமை நாம் வரும்பொழுது நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு அந்த பிரச்சனையை என்ன செஞ்சிருவேன், உனக்கு தீர்த்து வச்சு உனக்கு கொடுத்துருவேன் என்று. அன்பானவர்களே, இந்த chapter 6 is a very encouraging chapter to you and me. If you and I are willing to pay the price, நீங்களும் நானும் அன்பானவர்களே இந்த சவாலை சந்திப்போம் என்றால், இது இந்த மாதிரி ஒரு உற்சாகமான ஒரு அதிகாரங்கள், ஒரு புஸ்தகங்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது. The Lord just encourages throughout the world and say, no, don't worry. I know there is a wall. I know they are prepared. I know they have changed the locks. I know they have changed the doors. I know there is so much of reinforcement. I know you cannot do it. I know. But I am giving them to you. You understand? We follow a God who is a specialist in the impossible. இந்த பணக்காரனை பத்தி பேசும்பொழுது இயேசு சொல்லுகிறார், பணக்காரன் ரட்சிப்புக்குள்ளார வரவே முடியாதுடா, ஒட்டகம் ஊசி காதுள்ளார பூர்ற மாதிரிடா, முடியுமா? முடியாது. அதனால ரட்சிப்பு முடியாது. சீஷர் கேட்கிறான், எப்படி சார், அப்ப யாருமே முடியாதா? யாருமே முடியாதுதான். கரெக்ட், யாராலையும் முடியாதுதான். ஆனா கடவுளால் என்னது முடியும். அததான் நீங்களும் நானும் நம்பணும். உங்களால முடியாதுதான், நம்மளால முடியாது. அநேக காரியங்கள் நம்மளால மேற்கொள்ள முடியாது, நம்மளால சவர தாண்ட முடியாதுதான். நம்முடைய குடும்பம் அப்படிதான் இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை மாற மாட்டான், அப்பா மாற மாட்டான், பொண்டாட்டி மாற மாட்டான், புருஷன் மாற மாட்டான், பொண்டாட்டி மாற மாட்டான். அது 2 தடவை சொல்லிட்டேன் பாருங்க. But then we have a God who said, I know you cannot, but I will do the impossible. உன்னால முடியாததை நான் என்ன செய்ய போறேன், நானே செய்து முடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4:7. 2 Corinthians 4:7 very quickly. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாகாமல் தேவனால் உண்டாகும்படி வழங்கும்படி. ஓகே, அதுக்கப்புறம் படிச்சு கொடுங்க. இந்த மண்ணு பாண்டத்துல அவரு precious anointing வச்சிருக்கிறான்னு சொல்லுவோம். Now mind, the first part, முதல் பகுதி, இந்த காரியங்கள் எங்களால் உண்டாகாதபடிக்கு அவருடைய வல்லமை வழங்கும்படி என்ன செய்கிறாராம், செய்கிறார். Now listen very carefully. Can you listen very carefully? Right? I'm going to close. எல்லா சவால்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது, எல்லா பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது, அந்த பிரச்சனையை தீர்க்கிற மகிமையை ஆண்டவர் மனிதனுக்கு என்ன செய்வது கிடையாது, கொடுப்பதே கிடையாது. ஐசையா 40:46 சொல்லுகிறார், என் மகிமையை நான் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். The whole Bible is establishing that. Don't ever try to steal God's glory. Now let's come back. I don't want to read this point. நல்லா விளக்கி கொடுங்க. திரும்ப சொல்லுகிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கும் பொழுது, அந்த பிரச்சனைகளை சமாளிக்க, மீட்கொள்ள, அந்த பிரச்சனைகளை தாண்டுவதற்கு எல்லா மகிமையும் யார் எடுக்கணும் என்று நினைக்கிறாரு? தெய்வன். God wants to be glorified. He doesn't give us the glory. Why? Not because he is stingy, not because he is a bad God. You and I cannot handle that glory. We will explode. கொஞ்ச நாள் நான் கடவுளே, அதான் கடவுளே, என்ன கூப்பிடுங்க, எனக்கு எழுதுங்க. எழுதும் பொழுது கவர் கூட்டில் ஒரு 10 வெள்ளியை வைத்து எழுதுங்க, அல்லாவிட்டால் 100 ரூபாவை வைத்து எழுதுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அங்கிருந்து ஜெபித்தால் இங்கிருந்து உங்கள் மதில் விழுந்து விடுவீர்கள். Nonsense, all rubbish. The Indian fellow believing because we don't read the Bible, that's the problem. Come back again. Now listen to me. Every problem is solved and God must
get the என்னது glory. So உங்களுக்கு முன்னால இருக்கிற சவால், அளவிட்டால் பிரச்சனை, கஷ்டம், சவால், அது கீழே வரணும்னா உங்க மண்டையில போணும். இது கீழே வரணும்னா யாருக்கு மகிமை வரணும்? அவருக்கு மகிமை வரணும். அப்பதான் அவர் தான் செய்ய போறாரு. So what do? You go to your room, you close the room and you fall on your face. ஆண்டவரே 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 ஆண்டவரே. Understand? And then you come out and then you see the wall coming down. And you say, எப்படா உனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு? கடவுளா, God. It is not my technique, it's not my ability, it's not my wisdom, it's not my knowledge, it's not what I studied, it's not what I heard, it's not the ideas that came to me. It is simply God and God alone. When I spend my time there, He works through me in this problem, so that everything will glorify Him. Joshua நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 2வது வசனம். Very quickly. Judges 7:2. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானவரை உங்களோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக்கொடுப்பதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு படுத்துகிறது. There you are. Understand? கிதியோனுக்கு 33,000 பேர் இருக்கிறாங்க. மிடியனாய்ட்க்கு சண்டை போடுறதுக்கு ஜோஷுவா கிதியோன் ஆளு திரட்டுறாரு. 33,000 பேர் வந்து நிக்கிறான். நாங்க சண்டை போடுறோம் சார், செத்தாலும் பரவாயில்ல சார், இந்த அடிமைத்தனம் வேணாம் சார், நாங்க உங்க கூட சேர்த்து சண்டை போடுறோம். ஆண்டவர் மேல இருந்து சொல்றாரு, எனக்கு வேணாடா. ஏன்னா இந்த 33 பேர் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டானுங்கன்னா ஜெயிக்க முடியாது, நான் தான் ஜெயிக்க கொடுப்பேன். கடைசியில அவனுக்கு என்ன சொல்லுவானுங்க? நாங்க சண்டை போட்டு ஜெயிச்சிட்டோம். அது வீம்பாயிரும், அது எனக்கு எதிர்ப்பாயிரும், அவனுக்கு பெருமை உண்டாயிரும், அது அவனுக்கு அழிவை கொண்டு வந்துரும். நான் காப்பாற்ற வேண்டும் என்று நினைச்ச ஜனங்கள் கடைசியில என்ன செஞ்சிருவாங்க? என் கையாலே அழிந்து போயிடுவாங்க. வேணாண்டா, நம்பரை என்ன செஞ்சிரு? குறைச்சு. 33,000 இருந்து எத்தனைக்கு குறைச்சாருன்னு நினைக்கிறீங்க? Nonsense, you know. That is nonsense mathematically. 33,000 இருந்து கிடியோனுக்கு எத்தனை பேர் தெரியுமா கொடுத்தாரு? 300 பேர். Can you imagine that? 33,000 இருந்து போடா 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 போடான்னு சொல்லி 300 பேர் கொடுக்கிறார். He says so that they will know that at the back of the victory it's me. It's me. Remember these two things if you have not remembered anything that I have said. எதுவும் மறக்காவிட்டால். Number 2, your victory will always depend or proportionate to the time that you spend with the Lord. No options for that, I am telling you. I am promising you that. I am definitely telling you. If you think your public victory will come simply like that, it will not happen. God demands that you spend time with Him. Jesus prayed. எதுக்காக pray பண்ணாரு நினைக்கிறீங்க? You want to show you that I am praying long time. You want to teach you that I am praying long. No, He prayed because as a man He got to pray. எதுக்காக ஜெபம் பண்ணார்? நமக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கா? கரெக்ட். நமக்கு ஜெபிக்க எப்படி ஜெபிக்கணும் என்று காட்டுவதற்கா? கரெக்ட். ஆனா எல்லாவற்றிலும் முக்கியமா எதுக்காக ஜெபம் பண்ணாரு? அவர் ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது. He was a man. நம் மத்தியில மனிதனாக இருந்தார், முழுமையாக தெய்வமாக இருந்தார். He was 100% man and 100%. And as an 100% man, he need to pray. He need to pray. Understand? You think He gives us easy way out? Watch Rajinikanth until 3 a.m. Kamal Haasan until 2 a.m. Holiday morning to night 3 movie. Then go outside. Here you go, come down. You already down, man. It never happens. There is no options. It is tough. I know it is tough. But there is no other options. கஷ்டம் தான், கடினம் தான்,
மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறது. வேற வழியே கிடையாது, உட்கார்ந்து தான் ஆகும். For the victorious life you and I got to do that. Number one. Number two, இரண்டாவதாக, whatever your wall is, understand this. By bringing down this wall, God wants to be another glorified. கடவுள் என்ன செய்ய போறாரா? மகிமை அடைய போகிறார். He wants all the glory, 100% of his glory, and he does it his way, not our way. So he takes an unprepared people. I'm finishing. He takes an unprepared people. ஆயத்தமில்லாத ஜனங்கள், எதிர்பாராத ஜனங்கள், திறமை இல்லாத ஜனங்கள், படிப்பறிவு இல்லாத ஜனங்கள். They were traveling 40 years in the desert. There was no school at least. Maybe the parents taught them something. இல்லாத ஜனங்களை, ஆயத்தத்தோடு நிக்கிற ஜனங்களை பார்த்து, இவர்களை உன் கையில என்ன செஞ்சிட்டேன், நான் கொடுத்துட்டேன் என்று சொல்லுகிறார். And that is the principle that runs throughout the scriptures. வேதம் முழுவதும், வேதம் முழுவதும். God wants to be glorified. You spend the time with the Lord and he does the work. It will be very clear that it was his work and his handiwork. And then you say, it's not because of me, friend, it is because of the Almighty Father. Understand? ஆகையினாலே அன்பானவர்களே, don't you ever believe that walls cannot come down. Walls can come down. Walls are there not to stop you. Walls are there to give God the 100% glory. மதில்கள் இருக்கிற காரணம் அன்பானவர்களே, சவால்களும் பிரச்சனைகளும் இருக்கிற காரணம் நம்மை நிப்பாட்டுவதற்காக அல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. Every wall, every challenge is an opportunity for you and me to see the display of God's glory and just worship God. And it happened.